ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நியூ ரெசிபி பார்க்குறோம். புடலங்காய் விதையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சீடை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம துவையெல்லாம் அரைச்சி சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அடுத்து உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 4-5 பல்லு பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் விதைகள் ஆட் பண்ணிக்கோங்க. புடலங்காயோட விதை நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை, ஸோ நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி இல்லைன்னா நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து உப்பு, புளி ஒரு சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இது நல்லா வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா விடுங்க. அடுத்து ஒரு 1/2 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. துவையலுக்கு எப்படி அரைப்பீங்களோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்ம சீட்ஸ் எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம், குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.